வணக்கம், நான் கௌரி ஹேகிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்று பார்க்க போவது கிராமிய முறையில் தயாரிக்கப்பட்ட மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த வாழைப்பூ வரை ரெசிபி. இந்த வாழைப்பூ வரை ரெசிபியை எப்படி தயார் செய்வது என்பதை இப்போது வாங்க பார்க்கலாம். முதலில் வாழைப்பூவை அரிந்து எடுப்பதற்கு முதலில் அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ எடுத்து வைக்கவும். அத்துடன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கவும். ஒரு தேக்கரண்டி கறித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் மற்றும் அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்து நன்றாக எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து விடுகிறேன். இப்பொழுது இந்த தேங்காய் பூ கலவையை ஒரு சைட்டாக வைத்துக்கொள்கிறேன். இப்பொழுது வாழைப்பூவை எப்படி சுத்தம் செய்து எடுப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீரை சேர்த்து அத்துடன் அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து கொள்ளவும். வாழைப்பூவின் வெளிப்புற அடுக்குகளை அகற்றி எடுக்கிறேன். இந்த வாழைப்பூ இதழ்களுக்குள் இருக்கும் கடினமான ஊசித்தன்மை உள்ள பாகங்களை அகற்றி எடுக்கிறேன். வாழைப்பூவை சிறு துண்டுகளாக நறுக்குவதற்கு முதல் கைகளில் எண்ணெய் தடவி கொள்ளவும். இப்பொழுது வாழைப்பத்தியை சிறு துண்டுகளாக கத்தியினால் கொத்தி கொத்தி நறுக்கி எடுக்கவும். வெட்டிய வாழைப்பூ துண்டுகளை உப்பு கலந்த நீரில் ஊற வைக்கவும். வாழைப்பூ துண்டுகளில் உள்ள நூல் தன்மைகளை அகற்றி எடுக்கவும். நறுக்கிய வாழைப்பூ துண்டுகளை 2 தடவைகள் உப்பு கலந்த தண்ணீரில் நன்றாக கழுவி பிழிந்து எடுத்துக்கொள்ளவும்.
வாழைப்பூவிலிருந்து தண்ணீரை வடித்ததும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். ஒரு பெரிய வெங்காயம், 3 துண்டுகள் பச்சை மிளகாய், ஒரு கொத்து பூண்டு ஆகியவற்றை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுக்கவும். இந்த மாதிரி எல்லாவற்றையும் நறுக்கி எடுத்து இருக்க வேண்டும். இப்போ வரையை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடாயை எடுத்து சூடாக்கி 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, சிறிது கறிவேப்பிலை சேர்த்து 1 நிமிடம் வதக்கவும். நறுக்கி வைத்திருக்கும் பூண்டை சேர்த்து கொள்ளுகிறேன். இப்பொழுது நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் கிளறி விடுகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய சிவப்பு மிளகாய் துண்டுகளை சேர்த்து கொள்ளுகிறேன். பவுடர் ஆக்கியும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நறுக்கி வைத்திருக்கும் வாழைப்பூவையும் இந்த கலவையுடன் சேர்க்க போகிறேன். 1 நிமிடம் வதங்க விட்டு அதற்கு பிறகு வாழைப்பூவை சேர்த்து கொள்ளுங்கள். முழுவதையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுகிறேன். வாழைப்பூவை நன்றாக கிளறி விட்டு கொண்டு இருக்கவும். லோ ஃப்ளேமில் வைத்து குக் பண்ணவும். வாழைப்பூவை 5 நிமிடம் வதக்கிய பின் தேங்காய் கலவையை சேர்த்து வாழைப்பூ முழுமையாக வேகும் வரை தொடர்ந்து சமைக்கவும். அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து முடியும் வரை நடுத்தர வெப்பத்தில் சமைத்து எடுக்கவும். சமைத்து முடித்த சில நிமிடங்களில் சிறிது கறிவேப்பிலை மற்றும் உப்பு சேர்த்து பின்னர் கடாயை வெப்பத்திலிருந்து அகற்றப் போகிறேன். இப்பொழுது ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த இந்த பனானா ஃப்ளவர் வரையை நீங்கள் சாதத்துடனோ அல்லது வேறு எந்த உணவுடனும் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த பனானா ஃப்ளவர் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குற நீங்கள் 3 நிமிடங்கள் பார்த்து முடிய விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த சமையல் குறிப்புகளை அறிவதற்கு கௌரி கிச்சன் கனடா பிளாக்கை பார்வையிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போவதற்காக நன்றி சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.